ஹாய் வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆகுது, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சில்வர் ரேட் வந்து 200க்கு மேலே போச்சு, திரும்ப சடனாக கம்மியாகி 160 ரேஞ்சிலே மெயின்டைன் ஆகுது. அதை பற்றின ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இதில் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில்வர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ வந்து வாங்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. இன்னும் டவுன் ஆகும்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் இயர்ஸ் கழித்து கண்டிப்பாக வந்து சில்வரோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சேல் பண்ணும்பொழுது உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். இந்த வீடியோவில் நான் கோல்டு சேவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் இருக்கணும். இப்போ 1 இயர் இருக்குது அப்படின்னா என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு, எவ்வளோ உங்களுக்கு சேலரி வருது, எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கும். இப்போது மந்த்லி சேலரி வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பட்ஜெட் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும், நமக்கு வருமா வராதா அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். மந்த்லி நீங்கள் ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா நீங்கள் இப்போ எவ்வளோ கிராம்ஸ் நீங்கள் வாங்கணும், எவ்வளோ இயர்ஸ்க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுங்கள். இப்போ 2025னா 25ல் நான் ஒரு 10 கிராம்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மந்த்லி அதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணலாம், நம்ம காயினாக வாங்கணுமா ஜுவல்லாக வாங்கணுமா நான் பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ண கிராம்ஸை நீங்கள் வாங்கிடணும். அதை விட அதிகமாக போனாலும் போகலாம், பட் வந்து கம்மியாக ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்கணும். சீட்டு கட்ட போகிறோமா, டிஜிகோல்டில் போட போகிறோமா, இல்லை மந்த்லி காயின்ஸாக வாங்கி வைக்க போகிறோமா, அதை வந்து கிளியராக வந்து பிளான் பண்ணுங்கள். இப்போ பண்ணாதவங்க கூட இனிமேல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து கோல்டில் சேவ் பண்ணலான்னு நினைக்கிறோம், அதை எப்படி சேவ் பண்ணலான்ற பிளான் பண்ணுங்கள். இப்போ குழந்தைங்க இருக்காங்க, ஈவன் கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் கோல்டுன்றது ஒரு அசர்ட் மாதிரி தான் அவங்களுக்கு. அதை நம்ம கொடுக்கணும் அவங்களுக்குன்னா, இப்போது ஒரு 25 இயர்ஸில் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னா மந்த்லி இல்லை இயர்லி வந்து எவ்வளோ கிராம்ஸ் நம்ம சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோடு இருங்க. பட் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நிறைய பேர் வந்து நான் இப்போ வந்து 12,000 இருக்கும்போது வாங்கிட்டேன், இப்போ வந்து ரேட் கம்மியாகுது, அப்போ எனக்கு லாஸ் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு லாபம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் இப்போ ரேட் வந்து கம்மியாகிட்டுருக்கு, எகெயின் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ வாங்கினவங்க ஃபீல் பண்ணாதீங்க. அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கும் பொழுது அது ஆவரேஜ் ஆகிடும். இன்னும் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழித்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஹோல்ட் பண்ணுங்கள். அந்த ஹை அமௌண்ட்டில் நான் 6 கிராம் வாங்கிட்டேன் 5 கிராம் வாங்கிட்டேன் அப்படின்றவங்க ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். இதுக்கு முன்னாடியே வந்து 6,000 விற்றுட்டு இருந்தப்போ 6,500 போனப்போ வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓல்டு வீடியோஸோட கமெண்ட்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கோல்டு வந்து என்றைக்குமே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போவுமே ரொம்ப டவுனுக்குலாம் வந்து போனது கிடையாது. ஸோ வந்து அந்த மாதிரி வாங்கினவங்க ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கீம் போட்டாலுமே என்னால் இவ்வளோ அமௌண்ட் தான் கட்ட முடியுது, ஒரு 10,000 நான் கட்டினா கூட என்னால் நான் நினச்ச அளவுக்கு பெரிய நகைகளை வந்து வாங்க முடியல, அப்போனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு பெரிய நகையாக வாங்கணும், ஸ்கீமில் என்னால் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணலான்னா, 3 ஸ்கீம் இருக்கும் பாருங்கள் சில ஷாப்ஸில். 3 ஸ்கீம் மீன்ஸ் டிஜிகோல்டும் இருக்கும் அந்த ஸ்கீமில், 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமும் இருக்கும், மந்த்லி சேவிங் ஸ்கீமும் இருக்கும். இது எல்லாத்தோட மெச்சூரிட்டி பீரியடுமே வந்து பார்த்திங்கன்னா 11 மந்த்ஸ் தான். என்ன பண்ணலான்னா, ஒரு சிங்கிள் டே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மந்த்லி ஸ்கீமும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. மந்த்லி வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணலாம். இதில் ஒரு பர்டிகுலர் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கும். அதுலேயே வந்து டிஜிகோல்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பர்டிகுலர் கிராம்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஓல்டு கோல்டோ இல்லை சேவிங்ஸில் இருக்கிறவங்க மணியவோ அதை வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதில் ஒரு கிராம் சேர்ந்துருக்கும். இந்த 3 ஸ்கீம்ஸையுமே மெர்ச் பண்ணி எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கிராம் ஒரு பெரிய ஜுவல்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். இந்த நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ கிராம்ஸ் நமக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் அந்த மாதிரி பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். காயின்ஸோ ஓல்டு கோல்டோ அமௌண்ட்டோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஜுவல்லாக நான் எடுக்கணும், 2 பவுன் 3 பவுன் எடுக்கணும் மொத்தமாக அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். எந்த ஷாப் வேணால் இருக்கட்டும், நம்பகத்தன்மையாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஷாப்பாக பார்த்து போடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை மந்த்லி ஸ்கீம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் கோல்டு காயின்ஸாக ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது வாங்கிட்டு 1 டைமில் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். இப்போ நிறைய பேர் வந்து கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு தான்.
இதில் ஷேர்ஸில் வந்து கோல்டு பீஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, போத்தீஸில், தங்கமயிலில், இந்த மாதிரி ஷாப்ஸில் அதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அமௌண்ட் போட்டுகிட்டே வரலாம். மந்த்லி சேவிங் ஸ்கீமில் நமக்கு வந்து வேஸ்டேஜில் பெனிஃபிட் கிடைக்கிது. பட் இதில் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து போனஸாக கொடுக்குறாங்க. அதை பற்றின நான் செப்பரேட் வீடியோவே டிஜிகோல்டு பற்றி நிறைய போட்டிருக்கேன். அந்த போனஸும் நமக்கு ஓரளவுக்கு லாபமாக தான் இருக்குது. டிஜிகோல்டில் நான் என்ன அட்வான்டேஜாக பார்க்குறேன் அப்படின்னா, எப்போவுமே ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து கட்ட தேவையில்லை. நம்மக்கிட்ட அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அதிகமான அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். கோல்டு ரேட் டக்குன்னு ட்ராப் ஆகுதுனாலும் அதிகமான அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பே பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் டிஜிகோல்டு இது வரைக்கும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுங்க. டிஜிகோல்டில் அதிகமான கோல்டு சேர்க்கணும் அப்படின்னா என்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் போத்தீஸில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா டிஜி 100 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். அதில் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோடவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமாவில் டைம்ஸ் வந்து கல்யாணில் இந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 0% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. ஆளுக்காஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் வந்து 50% வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிப் வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. இதை ரீபேமெண்ட் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் வந்து பண்ணிடுறாங்க. அதாவது பீமா ஆன்லைன்லலாம் அடிக்கடி நமக்கு 0% வேஸ்டேஜில் ஆஃபர் கொடுக்குறாங்க இல்லையா, பண்ணதுக்கப்புறம் ஜுவல் ஒன்ஸ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா அந்த நகையை வந்து பிளெட்ஜ் பண்ணிவிட்டு கூடவே நம்மக்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் அமௌண்ட் இருக்கும்ல அதையும் கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு பில்லை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாதம் மாதம் பே பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நகைக்கு மாதம் மாதம் பே பண்ணிவிட்டு அந்த இதை வந்து முடிச்சிடுறாங்க. மந்த்லி ஸ்கீமுக்கு நம்ம கட்டுவோம் இல்லையா மாதம் மாதம், அந்த மாதிரி கட்டுறதா சொல்கிறாங்க. பட் அடகு வச்சுட்டு வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயர்க்குள்ளே 2 இயர்ஸ்க்குள்ளே அதை மீட்டுறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இல்லை, நஷ்டம் தான். அதையும் பார்த்துக்கோங்க. இப்படி இல்லைன்னா பிளெட்ஜ் பண்ணாமையே கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிறது. ஸ்கீமுக்கு நம்ம கட்டுவோம் இல்லையா மாதம் மாதம், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா பீமா ஆன்லைனில் நிறைய நீங்கள் ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். யூடியூபர்ஸும் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி பீமாவில் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு. அதை செக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 200 to 300 ருபீஸ் உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கிது. ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜும் இல்லை அப்படின்றதால இது ஒரு நல்ல டீல் தான். ஸோ நீங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடனை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னாலும் கிரெடிட் கார்டு பில்லை வந்து நீங்கள் கட்டி முடிச்சிடலாம். இப்போது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக கோல்டை சேவ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காயின்ஸாக தான் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். இப்படி இல்லைனாலும் ஜுவல்ஸை வந்து மோஸ்ட்லி வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் சீட்டு போட்டு அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஒன்ஸ் நான் வந்து இதை சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு, ஒரு 10% அந்த தாட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிங்க. இல்லை நான் சேல் பண்ண மாட்டேன், நான் வியர் பண்ணிக்கவும் யூஸ் பண்ணிப்பேன், பிளெட்ஜ் பண்ணவும் யூஸ் பண்ணிப்பேன், அந்த மாதிரினா நீங்கள் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி ஜுவல்ஸாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நான் என் ஃப்யூச்சரில் சேல் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காயின்ஸ் வாங்கிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு சேர்த்து வச்சு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பெரிய நகையாக வாங்க போகிறனாலும் பெட்டர் நீங்கள் காயினே வாங்கிடுங்க. ஏன்னா நகையாக வாங்கும்பொழுது அதை மெல்ட் பண்ணி திரும்ப எடுக்கும்பொழுது 1% வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது. அதனால நீங்கள் காயின்ஸாக வாங்குங்க ஒன் டைமுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத டெய்லியுமே நீங்கள் செக் பண்ணணும். கோல்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே. ஏன் அப்படின்னா சடனாக ஒரு டவுன்ஃபால் ஆகும்பொழுது நம்ம அதிகமான ரேட்டில் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோல்டு வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும். இல்லை ரொம்ப ஹையில் இருக்கும் பொழுது வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த ரேட்லேயே வாங்காமல் கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். கோல்டு ரேட் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணும். US டாலர் இருக்குது, உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் இந்த மாதிரி நிறைய இருக்குது, அது பொறுத்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்பப்போ அப்டேட்டாக இருங்க. என்ன மீட்டிங் நடக்குது, ரேட் கட் பற்றி இதை பற்றிலாம் உங்களுக்கு நியூஸ்லேயே வந்துடுது. அந்த மாதிரி அவேர்னஸாக இருங்க. டெய்லி வந்து ரேட் செக் பண்ணுங்கள். மார்னிங் வந்து உங்களுக்கு நியூஸ்லேயே ரேட் வந்துடுது. எல்லா யூடியூபர்ஸுமே வந்து இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே மார்னிங் வந்து ரேட் போடுறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஜுவல்லரியோட ஆப்பை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபோனில் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு மார்னிங் 10 o'clock ரேட் அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் கோல்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா
மார்க்கெட்டில் நீங்கள் பாருங்கள், நான் சேவிங்ஸ்க்காக வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்கீம்லேயுமே போடாமல் 18% வேஸ்டேஜ் கொடுத்து 3% ஜிஎஸ்டி கொடுத்து அதுக்கப்புறம் கோல்டோட ரேட்டை கொடுத்து வாங்குறது வந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா கோல்டு ரேட் வந்து இப்போ நீங்கள் கொடுத்து வாங்கும் பொழுதே 21% கிட்ட எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க. அதுக்கு மேலே லாபம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு லாஸே கிடையாது. ஏன்னா 21% கோல்டு ரேட் ஏறினாலுமே உங்களுக்கு லாஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். பட் கெயின்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேலே 22, 25ன்னு போகும்போது தான் நீங்கள் லாபமே பார்க்குறதுக்கு ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வேஸ்டேஜில் இந்த ஸ்டோனுக்கு இதிலலாம் அங்கே தயவு செஞ்சு அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளெயின் கோல்டாக வாங்குங்க. வேஸ்டேஜ் இல்லாத மாதிரி வாங்குறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பேர் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, வீடியோ போடலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. போத்தீஸ் டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து எனக்கு 16th வந்து முடிஞ்சிருச்சு. நான் எவ்வளோ அக்குமுலேட் பண்ணியிருக்கேன், 16th அக்டோபரே முடிஞ்சிருச்சு. கரெக்டாக வந்து நான் ஒரு 2 கிராம்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். மோஸ்ட்லி நான் காயின் தான் வாங்கலாம் அந்த மாதிரி தான் யோசிச்சுருக்கேன். பட் இங்கே இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து என்னால் போக முடியல. இப்போ கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில்லோட என்ன கிஃப்ட் ஐட்டம் வாங்கினேன் அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுவேன். நான் ஆரம்பிச்சிருந்தப்போ நிறைய பேர் ஆரம்பிச்சிருந்தீங்க, அவங்களாம் வந்து கேட்டிருந்தீங்க. நான் இன்னுமுமே பர்ச்சேஸ் பண்ணலை. நான் வாங்கிட்டு வந்துட்டு பில் டேட்டோடு கூட உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணலை. அடகு வைக்கும்போது பார்த்திங்கன்னா திரும்ப வாங்கும்போது கிராம்ஸ் கம்மியாகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. நகை திருடுகள் வந்து அதிகமாக இருக்குது, செயினை பறிச்சிடுறாங்க, வீட்டில் இருந்த நகைகள் காணும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லலாம் ஷேர் ஆகுது. ஸோ நீங்கள் கோல்டு சேவ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ கோல்டை சேஃபாக வச்சுக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து கோல்டு வாங்குகிறோம், அதை வந்து நீங்கள் ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணி லாக்கருக்கு சார்ஜஸ் கொடுக்கணுமே அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. வீட்டில் உங்களால் சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு லாக்கர் ஆரம்பித்து சேஃபாக ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. நிறைய வந்து திருடு நடக்குது. ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. இதை நான் வீடியோஸில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், பட் என்னால் வந்து சொல்ல முடியல. மாதிரி நகை அடகு வைக்க போகும்பொழுது எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு செயின் வைக்கிறீங்களா, ஒரு ரிங் வைக்கிறீங்கன்னா அது ஒவ்வொன்றுத்துக்கும் இண்டிவிஜுவல் வெயிட் போட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு டைரியில் நீங்கள் எழுதிக்கோங்க. வந்ததுக்கப்புறம் எகெயின் செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நகையுமே பாருங்கள். அதை கட் பண்ணிடுறதா இந்த மாதிரி நிறைய நியூஸில் வந்து போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சேர்க்கறது எவ்வளோ முக்கியமோ சேஃபாக வச்சுக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.